بسم الله الرحمن الرحيم إني وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا وما أنا من المشركين. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் மக்களிடத்திலே இஸ்லாத்தை எடுத்து வைக்கும் பொழுது எப்படியெல்லாம் பேசினார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இடத்தில் நமக்கு குறிப்பிடுகிறார். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹி, நிச்சயமாக எனது முகத்தை நான் திருப்பிக் கொண்டேன், லில்லதி ஃபதரஸ் ஸமாவாத்தி வல் அர்த, வானங்கள் என்னும் பூமியை படைத்தானே அந்த அல்லாஹின் முன்பு அந்த அல்லாஹ் இடத்திலே என் முகத்தை திருப்பிக் கொண்டேன். ஹனீஃபன், ஹனீஃப்னு சொன்னா மாயிலன் மினல் பாத்திலி இலல் ஹக்னு அர்த்தம். பாத்திலிருந்து ஹக்கின் பக்கம் சாய்ந்தவனாக, பாத்திலை விட்டு ஒதுங்கி ஹக்கின் பக்கம் சாய்ந்த நிலையிலே நான் ஒதுங்கி கொண்டேன். ஒமா அன மினல் முஷ்ரிகீன், என்னுடைய இரட்சகனோடு இணை வைக்கக்கூடியவர்களில் நான் இல்லை. எப்ப சொல்றாங்க? நட்சத்திரம் ரப்பு என்று கூறி பின்பது மறைந்தோடு அது ரப்பு இல்லை என்று விலகி கொண்டு, அதற்கடுத்து சந்திரனை ரப்பு என்று கூறி அது மறைந்தவுடன் மறையக்கூடியது ரப்பாக இருக்க முடியாது என்று அந்த மக்களுக்கு விளக்கி, அதற்கடுத்து சூரியனை ரப்பு என்று சொல்லி பின்பு அதுவும் மறைந்ததுடன் இவ்வாறு வந்து மறையக்கூடிய சூரத்துகள் ஷக்கல் இருக்க, இது ஒரு காலம் ரப்பாக இருக்கவே முடியாது. இப்ப இந்த சூரத்தோ ஷக்கல், உருவங்கள், வடிவங்கள், கலர், தோற்றங்கள், நிறங்கள், இவைகளெல்லாம் வரும் போகும். ஆனால் இவற்றை காட்டக்கூடிய உஜூது ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா, யார் இந்த சூரத்துகள் எல்லாம் தன்னிலே காட்டிக் கொண்டிருக்கிறானோ அவனிடத்தில் வருதல் போகுதல் கிடையாது. அவன் என்றென்றும் மறையாதிருப்பவன். அப்போ இந்த சூரியனை நோக்கி நம் முகத்தை திருப்பக்கூடாது, சந்திரனை நோக்கி முகத்தை திருப்பக்கூடாது. அந்த சந்திரனை காட்டிக் கொண்டிருக்கிற ஹக்கின் பக்கம் உங்கள் முகத்தை திருப்புங்க. என்னங்க பை, அவன் தான் என்ன ரப்பு. சூரியனையும் சந்திரனையும் படைத்து அதனோடு இருந்து அதை காட்டிக் கொண்டிருக்கிறானே அவன் ரப்பு. அவன் மறையாதவன். சூரத்து மறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். பல ஆயிரக்கோடிக்கணக்கான சூரத்துகள் இருக்கும். சூரத்து நுமா துருவங்களை எல்லாம் காட்டக்கூடிய ஹக்கு என்றைக்கும் மறைந்தவன் அல்ல. எனவே இதை விட்டு என் முகத்தை திருப்பி அவன் பக்கம் திருப்பிக் கொண்டேன். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹி இல்லதி ஃபதரஸ் ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். நான் இறைவனோடு இணை வைக்கக்கூடியவர்கள் உள்ளவன் அல்ல என்று கூறினார்கள். வஹாஜ்ஜஹு கௌமுஹு, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே அவருடைய மக்கள் தர்க்கம் செய்கிறார்கள். தர்க்கம் செஞ்சாங்க. சிலர் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் நீ ஒன்று கிடக்க ஒன்று பேசி எங்கள் தெய்வங்களை சொல்லிட்டு இருந்தா எங்கள் தெய்வங்களே வந்து உன்னை என்னுடைய தெய்வங்களே வந்து உங்களை ஏதாவது தீங்கு செய்யும், பேய் பிடிச்சிக்கும், அடிச்சு விடுவோம், சாமி அடிச்சிடும் அப்படின்னா பயம் காட்டுறான். அப்போ அவங்க சொல்றாங்க, அவர்கள் சொன்னார்கள், அத்துஹாஜூனி, என்னை நிலத்திலே நீங்கள் தர்க்கம் செய்கிறீர்களா? ஃபில்லாஹி, அல்லாஹுடைய விஷயத்திலே, அல்லாஹ் தான் ஒருவன் என்று நான் உங்களுக்கு அழைக்கும் விஷயத்திலே, தௌஹீதுடைய விஷயத்திலே நான் வந்து உங்களை அழைக்கிறேன், நீங்கள் என்னிடம் தர்க்கம் செய்கின்றீர்களா? ஃபக்கத் ஹதானி, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு நேர்வழி காட்டிவிட்டான். வலா அஹாஃபு மா துஷ்ரிகூன பிஹி, நீங்கள் எந்த சிருஷ்டிகளை ஹக்கு தஆலாவோடு இணை வைக்கின்றீர்களோ, இவைகளும் இறைவனிடம் கூறுகின்றீர்களோ, அந்த சிருஷ்டிகளை நான் அறவே பயப்பட மாட்டேன். ஏன்? அது நாஃபியுல் ஆறுகளை மேலே சொல்லிட்டாங்க. லிம தஅபுதுன மா லா யன்ஃபஉக்கும் வலா யதுர்ருக்கும் மேலே சொன்னாங்களேம்மா. என்ன சொன்னாங்க? ஏன் வாப்பா ஏன் வணங்குறீங்க? எது மாலா என்பாக்கும் வலா எதிர்க்கும், அறவே உங்களுக்கு வந்து நன்மையோ தீமையோ செய்யாத இந்த சிருஷ்டிகளை போய் ஏன் வணங்குறீங்கன்னு கேட்டாங்களே. வேற இடத்துல வருது அது.
அப்படி இருக்கும்போது அது எப்படி எனக்கு தீங்கு செய்யும்? நான் ஏன் அந்த சிலைகளை, நான் ஏன் அந்த கற்சிலைகளையும் அந்த மரச்சிலைகளையும் நான் ஏன் பயப்பட வேண்டும்? வலா அகாஃபு மா துஷ்ரிகூன பிஹி, நீங்கள் எதை அல்லாஹ்வோடு இணை வைக்கின்றீர்களோ அந்த கடவுளர்களை நான் அறவே பயப்படவில்லை. அது எனக்கு ஒண்ணுமே செய்யாது. இல்லா யஷா ரப்பி ஷையா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னுடைய ரப்பு எனக்கு எதை நாடினானோ அதை தவிரன்னு சொன்னா அப்ப அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் தீமை செய்யும் அந்த அர்த்தம் இல்லை பை. இந்த இல்லா இஸ்திஸ்னா முன்கதே. நான் உங்கள் தெய்வங்களை அறவே பயப்படவில்லை, அது அறவே தீமை செய்ய முடியாது. ஆனால் இல்லாக்கு ஆனாவுடைய அர்த்தம், அல்லாஹ் எனக்கு தீமை செஞ்ச நாடுனா அணு அளவு தீமை செய்ய நாடினாலும் அல்லாஹ் தான் எனக்கு தீமை செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் நாடினாலே தவிர அப்படின்னா அல்லாஹ் நாடினால் அப்ப இந்த சிலைகளும் தீமை செய்யுமா அப்படி அர்த்தமா? அப்படி அர்த்தம் வைக்கிறார். இல்லா என்றாலும் ஐயஷா ரப்பி ஷையா, என்னுடைய ரப்பு எந்த ஒன்றை அவன் நாடுகிறானோ அதை தவிர. ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நாடினால் அவன்தான் தீமை செய்ய முடியும், அகில உலகத்தில் வேற யாரும் செய்ய முடியாது. வசிஅ ரப்பி, என் ரப்பு விசாலமாகிவிட்டான், குல்ல ஷைஇன் இல்மா, அனைத்து கோடி வஸ்துக்களையும் தன் இல்மால் அவன் அலைய வளைந்து விட்டான், சூழ்ந்து விட்டான். எல்லா வஸ்துக்களையும் தன் இல்மால் அவன் விசாலமாகி விட்டான். அதாவது வசிய இல்முஹு, அவனுடைய இல்மாகிறது விசாலமாகி விட்டது, குல்ல ஷைஇன் அனைத்து வஸ்துவையும். அப்ப எந்த வஸ்துவும் அவன் இல்மு விட்டு அப்பாற்பட்டது இல்லை, குல்லு ஷைஇல் எல்லாமே அடங்கிருச்சு. அவனுடைய சிந்தனை விட்டு எதுவுமே தப்ப முடியாது. இப்ப நமக்கு நன்மை எது தீமை எது என்பது அனைத்தையும் அவன்தான் அறிந்தவன். அப்ப அவனுக்கு தான் பயப்படணும். நான் நன்மை செய்யும் தீமை செய்யும் அவன்தான் ஆற்றலுடையவன். எந்த ஆற்றலும் இல்லாத இந்த கற்சிலைகளை நான் எப்படி பயப்படுவேன்? அஃபலா தத்ததக்கரூன், என்ன நீங்கள் இவற்றையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? கைஃபா அகாஃபு மா அஷ்ரக்தும், நீங்கள் அல்லாஹ்வோடு எதை இணையாகி வைத்தீர்களோ அந்த வெறும் சிலைகளை கற்சிலைகளையோ வேறு தெய்வங்களையோ சொல்லுகின்றீர்களே, மரம் செடி கொடிகள் சூரியன் சந்திரன் இவற்றையெல்லாம் சொல்லுகின்றீர்களே, இவற்றை எப்படி நான் பயப்படுவேன்? ஏன்? அதுல நன்மையோ செய்யக்கூடிய ஆற்றலும் இல்லை, தீமை செய்யக்கூடிய ஆற்றலும் இல்லை. அதை பயப்பட சொல்லி என்ன சொல்றீங்களே? வலா தகாஃபூன அன்னக்கும் அஷ்ரக்தும் பில்லாஹி மாலம் யுன்ஸில் பிஹி அலைக்கும் சுல்தானா, உண்மையில நீங்கள் பயப்படணும் அல்லாஹ்வை. அந்த அல்லாஹ் தான் உண்மையில நாஃபியா, அவன் தான் லாரு. நன்மை தீமை செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. அந்த அல்லாஹ் மனசு வருத்தப்படுத்துற மாதிரி நீங்க ஷிர்க் வைக்கிறீங்க, அல்லாஹ்வோட இணை வைக்கிறீங்க. அந்த இணை வைப்பதற்கு எந்த ஆதாரமும் உங்களிடத்துல இல்லை, அல்லாஹ்வும் இறக்கி வைக்கல. இப்படிதான் வஸ்துக்கள் அல்லாஹ்வுக்கு கூட்டாளியா இருக்குது, இந்த வஸ்துலாம் சேர்ந்து தான் துனியா, நானும் இந்த பொருட்களும் சேர்ந்து தான் துனியாவை படைச்சோம் என்று அல்லாஹ்வும் எந்த ஆதாரமும் இறக்கி வைக்கவில்லை, எந்த ஆதாரம் கிடையவும் கிடையாது. அப்படியாப்பட்ட தெய்வங்களை நீங்கள் கொண்டு போய் இணை வைத்தீர்களே, அல்லாஹ் கோபம் மூட்டினீர்கள், அல்லாஹ்வுக்கு வருத்தத்துக்கு ஆளாகிவிட்டீர்கள். அவன் உண்மையில் நன்மையும் தீமையும் செய்யும் ஆற்றல் உடையவன், யாரையும் எந்த நேரத்தில் அழிக்கும் ஆற்றலும் உடையவன். அப்படியாப்பட்ட ரப்புக்கு வருத்தம் அளிக்கும் செயலை நீங்க செய்றீங்க, எந்த நேரத்தில் அவன் தண்டிப்பான்னு தெரியாது. இப்ப யார் பயப்படணும்? நீதான் பயப்படணும். அப்படி பயப்பட வேண்டிய ஆளாகி நீயே பயப்படாம உட்கார்ந்து இருக்கிற, நான் ஏன் பயப்படுவேன்? அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டிய நீ பயப்படாது இருக்கும் போது உன் சிலைகளுக்கு நான் அஞ்சுவேனா? கைஃபா அகாஃபு மா அஷ்ரக்தும், நான் எவ்வாறு அஞ்சுவேன் நீங்கள் சிலை வைத்த இணை வைத்த அந்த சிலைகளை. வலா தகாஃபூன அன்னக்கும் அஷ்ரக்தும் பில்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வோடு இணை கற்பித்தீர்கள், நீங்களே அஞ்சுவதில்லை. மாலம் யுன்ஸில் பிஹி அலைக்கும் சுல்தானா, உங்கள் மீது எந்த ஆதாரத்தையும், அதில் தெய்வம் என்று எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ் இறக்கவில்லை, இறக்கி வைக்கப்படவில்லை. அப்படியாப்பட்ட அந்த தெய்வங்களை நீங்கள் அல்லாஹ்வோடு இணை கற்பித்தீர்களே, நீங்களே பயப்படவில்லை. ஐயுல் ஃபரீகைனி அஹக்கு பில் அம்னி, நீங்களே சொல்லுங்கள், அச்சம் யார் கொள்ள வேண்டும், அமைதி யார் கொள்ள வேண்டும்? அச்சமென்று இருக்க வேண்டியவர் யார், அச்சம் கொண்டு இருக்க வேண்டியவர் யார்? ஏன் அல்லாஹ்ட்ட நான் என்ன வைக்கல, இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹி லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த்,
வானபூமி படைத்த அந்த அக்தாலாவின் பக்கம் என் முகத்தை திருப்பி கொண்டேன். அப்ப அவன்கிட்ட ஒதுங்கிட்டேன் நான். மாயிலன் மினல் ஹக்கு மினல் ஹல்கு இல் ஹக், சிருஷ்டியை விட்டும் தன்னை ஒதுக்கி ஹக்கின் பக்கம் சேர்ந்தவனாக ஹனீஃபன், நான் அல்லாஹ்வின் பக்கம் சேர்ந்து கொண்டேன். அவன் எதையும் பாதுகாக்கக்கூடிய சக்தியுடையவன், எல்லா நன்மை தீமைகளுக்கு மாலிக்கானவன். அவனிடத்திலே நான் ஒதுக்கி கொண்டேன். நான் ஏன் பயப்படணும்? இப்ப நீ தான் பயப்படணும். அவன்கிட்ட தூரமா இருக்கிற நீ தான் பயப்படணும். நீங்களே சொல்லுங்க, யார் பயப்பட வேண்டும், யார் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். அம்னி, நம் இரண்டு கூட்டத்தார்களே அச்சமற்று இருக்க தகுதியானவர் யார் சொல்லுங்கள். இன்குந்தும் தாலமூன், இந்த விவரங்களை எல்லாம் விளங்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனா என்று கேட்டார். என்ன அழகா பேசுறாங்க பாருங்க. அல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டார்களோ, வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், தங்களுடைய ஈமானை துல்ம் என்னும் ஷிர்க்கை கொண்டு அறவே அவர்கள் கலக்கவில்லையோ, உலாயிக லஹுமுல் அம்னு, நிச்சயமாக அவர்களுக்குத்தான் அச்சமற்ற தன்மை, பாதுகாப்பு. இவ்வுலகில் தண்டனையும் மறு உலகில் அதாபு நரகமும் அவர்களுக்கு கிடையாது என்று அவர்கள் அச்சமற்று இருக்கும் நிலை கிடைக்கும். வஹும் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். வத்தில்க ஹுஜ்ஜத்துனா, நிச்சயமாக இவைகள் தான் நம்முடைய ஆதாரங்களாக இருக்கின்றன. ஆதைனாஹா இப்ராஹிம, இவற்றை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் வழங்கினோம். அலா கௌமிஹி, அவருடைய மக்களுக்கு எதிராக அந்த ஆதாரங்களை காட்டினார்கள். நர்ஃபஉ தரஜாத்தி மன் நஷாஉ, நாம் நாடியவர்களுடைய தரஜாக்களை அதிகமாக்குகிறோம். இன்ன ரப்பக ஹகீமுன் அலீம், நிச்சயமாக உங்களுடைய ரப்பு மிகவும் ஞானம் உள்ளவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கிறார். இப்படி இப்ராஹிம் ஒன்றுன்னா ஆதாரங்கள் எப்படிலாம் முன் வைக்கிறாங்க பாருங்க. ஆதாரங்கள் முன்வைப்பதற்கு எத்தனை வகைகள் இருக்கிறதோ அத்தனை வகையாகவும் அவர்கள் ஆதாரங்களை முன்வைத்தார்கள். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய படிப்பு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இது கால இப்ராஹிமு லி அபீஹி ஆதர அத்தத்தகிது அஸ்னாமன் ஆலிஹா, நீங்க இந்த கற்சிலைகளை தெய்வமாகிக் கொண்டீர்களா. இன்னி அராக கௌமக ஃபீ தலாலின் முபீன், நிச்சயமாக உங்களையும் உங்கள் கூட்டத்தார்களையும் பகிரங்க வழிகேட்டில் தான் நான் பெற்றுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லணும், ஒரு தவறு செய்றான், அந்த தவறே மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டதுங்கிறது அதுலயே இருக்கு. அது தப்புங்கிறது தப்புங்கிறது எல்லா மனுஷனும் தெரிஞ்சு செய்யறானா தெரியாம செய்யறானா, தெரியாம செஞ்சா அவன் பைத்தியக்காரன் இருக்கும், அவனை திருத்த முடியாது. அல்லது குழந்தை பிள்ளையா இருக்கும், அதை ஒன்றும் சொல்ல முடியாது. அது மற்ற விவரம் தெரிந்தவன் அனைவருமே தவறுன்னு தெரிஞ்சுதான் செய்யறான். அப்ப அந்த தவறை சொல்லுவதே அவனுக்கு கேவலம் தான். ஒருத்தர் சாராயம் குடிச்சு வந்துட்டான், ஹாலிது நீயா சாராயம் குடிச்சியா அப்படிங்கிறதே ஒரு பெரிய, அவன் செஞ்ச தப்ப சொல்றதே கேவலமா இருக்கு. திருமா நீயா திருடுனியா, 50 ரூபா காசு திருடி திண்டியா, அப்படி திருடி என்னையா பிரியாணி தின்னு என்ன அவசியம், திருடுனியா காசை திருடுனியா நீ அப்படின்னு சொல்றதே அதே கேவலம் தான். என்னங்க பை, அப்ப அவன் அந்த தவறு உன் அறிவுக்கு, நீ இவ்வளவு போய் அறிவாளியா இருக்கிறியே, நீ குழந்தையும் இல்லை ஒரு பைத்தியக்காரனும் இல்லை, அப்படி இருக்கும்போது உன்னுடைய அறிவுபூர்வமான நீ இந்த மாதிரி தப்பு செய்யலாமா, அது உன்னுடைய அறிவுக்கு பொருத்தமானதா அப்படின்னு அந்த செயலையே சொல்லி காட்டுறாங்க பாருங்க அவங்ககிட்ட. இதுவும் ஆதாரங்கள்ல ஒரு ஆதாரம் தான். இது எந்த நம்முடைய ஆதாரங்களை முன்வைக்கிற முறைகள்ல ஒரு முறை. அவன் செய்கிற தவறை அவனுக்கு உணர்த்துதல், அந்த தவறு தெரிஞ்சுதான் செஞ்சிருக்கிறான், இது உன்னுடைய தகுதிக்கு அழகாகுமா இப்படி செய்வது, அதத்தகு அசனாமனாலியா, வெறும் இந்த கற்சிலைகளை கல்லால் உன் கையில செஞ்சு அதை போய் கடவுள்னு சொல்றீங்களே, வெக்கமா வேணாமா அவங்க கொஞ்சமாது அப்படின்னு சொல்வதே அவங்க ரோஷம் வர்ற மாதிரி தான் இருக்கும். இதுவே போதும் அறிவாளிகளுக்கு தெரிந்ததுக்கு. நீயா காலேஜ் நீயா சாராயம் குடிச்சா கேட்டு மாணவி சாராயம் போய் குடிச்சியா நீ, அது எப்படி செஞ்ச நீ அப்படின்னு கேட்டா அதுவே உரைக்கிற மாதிரி இருக்குல்ல, சூடு சொரணை வர்றவங்களுக்கு அதுலயும் உரைக்கலன்னா. இப்ப அடுத்து நீயும் உன் கூட்டாளிகளும் சேர்ந்து போனீங்களே, இதை விட வழிகேடு மோசம், இதை விட கேவலம் துணியால் எதுவும் கிடையாது அப்படின்னு அடுத்து திருப்பி இன்னி கௌமக்க ஃபீ தலாலின் முபீன்,
நிச்சயமா உங்களையும் உங்கள் கூட்டத்தார்களையும் பகிரங்க வழிகேட்டிலே பார்த்தேன். அந்த அப்போ ஒரு தவறை அவனுடைய தப்ப திருப்பி சொல்லும் போது அதை திருப்பி அவர்கிட்ட சொல்லுவது ஒரு ஆதாரம் தான். அதற்கு அடுத்தது அவர்கள் இருக்கக்கூடியது சரியல்ல என்பதை அவர்களுக்கு விளக்கி காட்டணும். நீங்க பகிரங்க வழிகேடு, அதாவது இது வழிகேடு என்பது 4 பேர் சொல்லி தெரியணும் அவசியம் இல்லை. தெளிவா இருக்குது நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி உலகமே சேர்ந்து சொல்லுது இந்த மாதிரி நீ செய்த செயல் தவறு என்பது பகிரங்கமான வழிகேடு. இது ஆதாரங்களை காட்டணும்னு அவசியம் இல்லை. பகிரங்கமான தப்புன்னு ஆதாரம் காட்டணுமா? ஒரு தப்பு தெளிவான தவறு இருக்கு, இது தவறு என்பதற்கு ஆதார் திருடுதல் உலகமே ஒப்புக்கொள்ளப்பட்ட தப்பு. கொள்ளை, விபச்சாரம், மது அருந்துதல் உலகமே ஒப்புக்கொண்ட தவறுகள்லாம் தவறான காரியங்கள். இதை போய் நம்ம ஆதாரம் காட்டி தெரியணுமா? நீ அரா கபி கௌம் கபி வலாலின் முபீன், இவ்வளவு அற்பத்தனமான ஒரு சிலைகளில் நீ தெய்வம் என்று கூறுகிறாய்களே, இது ஒரு தெளிவான வழிகேடு என்று அடுத்த ஆதாரம் சொன்னான். சரிங்க, இன்னொரு செய்தி நம்ம இதுல விளங்க வருது. என்ன எடுத்த உடனே அந்த மக்கள்கிட்ட ஒருத்தன் தவறு செய்யறான்னா தவறு என்று விளங்கி ஆளா இருக்கிறான்னு வச்சுங்க, அவன்கிட்ட போய் இந்த நீ செய்யறது எவ்வளவு பெரிய தப்புப்பா, பாருப்பா இந்த மதுவுல எவ்வளவு பெரிய தீமைகள்லாம் அடங்கியிருக்கு, அதுக்குள்ளார இன்ன பொருள்கள் இருக்க உடம்புக்கு எழுதியாது, அது நுரையீரல புற்றுநோய் உண்டாக்குமா, அது அங்க அப்படி செய்யுமா அப்படின்னு போய் ஆதாரம் அவன் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அறிவாளிக்கு ஏன் எல்லாமே தெரிஞ்சுதான் செய்யறாங்க. அதுல அந்த மதுவுல நுரையீரல பாதிப்பு ஒரு பொருள் இருக்கான் அப்படின்னா அந்த பொருள் பேரு இதாங்க அப்படின்னு இவர் சொல்ற நிக்கோட்டின், அது உள்ள இருக்கு. அந்த ஊதரதான் சொல்றீங்க, அந்த பீடி அதுல நிக்கோட்டின் கலந்துருக்கு, அது விஷம் அப்படின்னு அவரே சொல்ற. அது அவருக்கே தெரியும், நம்மளோட நிறைய தெரிஞ்சு படிச்சுட்டு இருக்காரு, அதை பத்தி நிறைய தெரிஞ்சுருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பீடி குடிச்சா நீயா பீடி குடிச்சா இவ்வளவு விலகின ஆசாமில் அப்படின்னு சொல்றதே அவர் ஒரு வருஷத்துக்கு போதுமானது. சரிங்க, ஒரு தவற மக்களுக்கு திருத்த போகும்போது அது தவறுதான் என்பதை மட்டும் நீங்க அறிஞ்சிருக்கணும். ஒரு நன்மையை ஏவும் போது அதை பற்றி தெளிவாக நீ அறிஞ்சிருக்கணும். அதனால திருக்கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு ஏவிய பொழுது நமக்கு முகமது ரசூலுல்லாஹ் சேர்த்திருக்கோம், அவங்களுக்கு இப்ராஹிம் ரசூலுல்லாஹ்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த திருக்கலிமாவை சொல்லும் போது அல்லாஹ் மீது பரிபூர்ண நம்பிக்கை நபியிடத்திலே உண்டாக வேண்டும். அந்த நம்பிக்கை ஐனுல் யகீன், கண்ணால் நேரடியாக பார்த்த அளவு நம்பிக்கை வரணும். ஒண்ணு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வகை கொண்டு கொடுத்தாங்க. நபிமார் அனைவருமே 100க்கு 100 அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள். ஆனா இல்முல் யகீனா இருந்துச்சு. அது அடுத்தது ஐனுல் யகீனாக நேரடியாக பார்த்த மாதிரி ஆகணும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சில அன்பியாக்களை அப்படி கூட்டிட்டு போய் காமிச்சான். பாருங்க, கதாலிக நுரி இப்ராஹிம் மலக்கூத்து சமாவாத்தி வல்ல வலியக்கூன மினல் மூகினீன், வான பூமி உண்டான எல்லா விஷயங்களையும் அதனுடைய ஆட்சி அதிகாரங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் காமிச்சோம். இன்னும் அவர்கள் நம்பிக்கை அதிகமாகுவதற்காக வேண்டி, உறுதி உள்ளவர்களாக அவர் ஆவதற்காக வேண்டியது என்ன அர்த்தம்? பெயருக்கு உறுதி இல்லாம இருந்தாங்களா? உறுதியாக ஈமான் கொண்டவங்க இருந்தாங்க, யக்கீன் உள்ளவங்க இருந்தாங்க. அந்த யக்கீனை இன்னும் அதிகமாக்குவதற்காக வேண்டி இவ்வாறு நாம் செய்தோம். ஆச்சுங்களா பாய்? இது ஒரு முறை. இதுலயும் தெரிஞ்சல அடுத்த ஒரு முறை சொல்றாங்க. என்னண்டு, நீ குடிக்கிறிய அந்த சாராயம், அது நானும் தான் குடிச்சு பார்த்தேன். குடிச்சியோ குடிக்கலையோ என்ன ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே இன்பம் வர்ற மாதிரி இது குடிச்சு இன்னும் குடிச்சு முடிச்சது அந்த இன்பம் தொடர்ந்து இருக்குமா? அப்படியே அதெல்லாம் மனுஷன் போதையா பைத்தியமாயிடுறான். அதுல அதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுச்சு பார்த்தியா? என்ன கிடைச்சு போச்சு உனக்கு? 2 நிமிட இன்பங்களுக்கா முழு வாழ்க்கை நீ இழந்து விடுகிறாயே. 2 நிமிட இன்பங்களுக்காக வேண்டி சொல்லிட்டே போறான். கடைசியில பார்த்தா எய்ட்ஸ் வந்துருது, வாழ்நாளெல்லாம் கஷ்டப்படுறான். இதெல்லாம் யோசிச்சு பார்க்க வேணாமா? நீ எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் அவனை அந்த அந்த அதுல உள்ள தீமைகளை இறங்கி அவனுக்கு விளக்குறது. இது அடுத்த பாணி. இவரே இப்ராஹிம் வந்தாங்க பாரு, அவன் கூட சேர்ந்துடுறது, சேர்ந்து கெடுக்கிறதுன்னு பேரு. சேர்ந்து கெடுக்கிறது ஒன்று இருக்கு, அது சேர்ந்து நேர்வழிப்படுத்துறதுக்காக வேண்டி அவன் கூட சேர்ந்து அவன் ஃப்ரெண்ட் ஆகி புரிஞ்சுங்களா? இப்ப அவன் நண்பன் காலேஜ் வேற யாருக்கும் கேட்க மாட்டேங்கிறான். அத்தா சொன்னாங்க கேட்கறது இல்லை, அம்மா சொன்னாங்க கேட்கறது இல்லை,
ஃப்ரெண்டு சொன்னா மட்டும் தான் கேட்கறாரு. அதனால அவர் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. இவரும் ஏதோ 4 நாள் பழகிறது அவர் கூட பழகி அவர் அப்படியே தொலைவு கூட்டி போய் பட்ஜெட் கூட்டி போறது, சுற்றுலா கூட்டி போறது, நம்ம காசு செலவு பண்றது. நம்ம கூட நல்ல ஃப்ரெண்டா இருக்காரு சொல்லு தம்பி, சாராய கடைக்கு போறாரு அவரு. தம்பி வேணாம் தம்பி, அது ரொம்ப பெரிய தப்பு. அது வா போலாம், பள்ளிவாசலுக்கு போலாம், தர்காவுக்கு போலாம், சாராய கடைக்கு வேணாம் தம்பி, எவ்வளவு பெரிய தப்புன்னு விளங்கி அப்படின்னு கூட இருந்தே அவர் சொல்லும் போது அதுல திருந்தாத ஆள்கள்லாம் திருந்திடுவாங்க. கொஞ்சம் போய் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகி அவன் சொல்லும் போது அதுக்காகவே தெரிஞ்சிடறான். யார் சொல்லி திருந்தாதவன் அவன் காதலி சொல்லி தெரிஞ்சிடறான். என்ன ஏன்னா சே நீ அவ சொல்லிட்டாடா இனிமேல் பீடி குடிக்க மாட்டேன்டா, அப்ப சொல்லி கேட்கல, அம்மா சொல்லி கேட்கல, அவ என்ன சொன்ன, அவ இனிமேல் நீ பீடி குடிக்கூடாதுன்னு சொன்ன, அதோட விட்டேன். அன்னத்தை தொட்ட கைகளிலே இனி மது கிண்ணத்தை நான் தொட மாட்டேங்கிறான். அந்த மாதிரி ஆயிடுறான். ஏன் அவன் ஃப்ரெண்டு. அப்ப சில மனிதர்கள் இருப்பாங்க, யார் சொன்னா கேட்க மாட்டாங்க, அவர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் இனத்தினர் சொன்னா கேட்டுக்குவோம். உடனே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பாணியில அறிவுரை சொல்றாங்க. நட்சத்திரங்களை வணங்குறீங்களா, நான் நட்சத்திரத்தை, நானும் நீங்க ரப்புங்கிறீங்களா, நானும் ரப்புன்னு சொல்றேன். படுறா நமக்கு சேர்த்தாரு இப்ராஹிம், இது வரைக்கும் நம்ம திட்டிட்டு இருந்தாருப்பா, நமக்கு சேர்த்தா ஒரே சந்தோஷமா போச்சு அவங்க எல்லாத்துக்குமே. நட்சத்திரத்தை ரப்புன்னு ஒத்துக்கிட்டாருப்பா. பலம்மா ஜன்னாலை லைலுரா கௌகபன் கால ஆதா ரப்பி. உடனே மக்கள் எல்லாம் அந்த இரவு பூரா ஒரே சந்தோஷம். இப்ராஹிம் நம்ம கூட சேர்ந்தாங்க, இது வரைக்கும் நம்ம திட்டினாங்க, நம்ம கூட சேர்ந்தாங்க. வாழ்க வளர்க, எங்க வீட்டுக்கு சாப்பாடுவா, வீட்டு சாப்பாடுவா, விருந்தெல்லாம் அப்படி எல்லாம் நம்ம கட்சி சேர்ந்தாரு அவர் அப்படின்னு. அப்ப சொல்றாரு மெதுவா, காலையில மறைஞ்சு போனோன்னு பாத்தீங்களா, பலம்மா பல கால இன்னி கால லா உஹிப்புல் ஆஃபிலீன். நம்பி நட்சத்திரத்தை கடவுளா தான் ஏற்றுக்கொண்டேன், கட்சியா மறைஞ்சு போச்சு, மறையக்கூடிய எப்படியோ கடவுளா இருக்க முடியும், நீங்களே சொல்லு. வருது போது மறைஞ்சு போது இருக்குதுன்னா அது எப்படி கடவுள்? கடவுள்ல நம்மளுடைய இறைவனை என்றென்றைக்கும் இருக்கணும். இப்ப அவன் மறைஞ்சு போது யாரை போய் தேவன் கூப்பிடுறோம்? இப்ப திரும்ப காலை வருமானு தெரியாது. இன்னைக்கு நைட்டு மறைஞ்சு போச்சு, திரும்ப காலையில ஆயிடுச்சு, காணா போச்சு, திரும்ப நைட்டு வந்தா திரும்ப அது வருமானருக்கு என்ன கேரண்டி இருக்கு? அப்ப அந்த டைம்ல யாரை போய் நம்ம கூப்பிடுவோம்? என்றைக்கும் இருப்பவன், மாறாது இருப்பவன் தான் தெய்வமா இருக்க முடியும். அவனைத்தான் எல்லா தேவைக்கும் அழைக்க முடியும். சரிங்களா? இந்த நமக்கு எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நீ லா உஹிப்புல் ஆஃபிலீன் என்ற வார்த்தை நம்முடைய அல்லாஹ்தால ஆஃபிலீன் இல்ல, மறைந்தவன் அல்ல. யாரு? பலமா அஃபலன காபங்க, மறைந்த பொழுது. இன்னி லா உஹிப்புல் ஆஃபிலீன், ஆஃபிலீன்னா காயிபீன் அர்த்தம். நான் மறைந்தவரை ஒரு காலம் விரும்ப மாட்டேன். ஏன்? என் இறைவன் மறைந்தவன் அல்லன்னு அர்த்தம் உள்ள இருக்குல்ல. அப்ப நம்முடைய அல்லாஹ் எப்படிதான் இருக்கிறான்? ஷாஹிதா இருக்கிறான், எங்கும் காட்சி அளிப்பவன் அவன் தாங்க இருக்கு. இதே ஆதாரமா இருக்கு. அப்ப அன்பு சாஃபாக்கல அவனுடைய உஜூதை கொண்டுதான் சிருஷ்டிகள் காட்சி அளிக்குது. அப்ப நம்ம அவனுடைய உஜூதை கொண்டுதான் சிருஷ்டிகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னி லா உஹிப்புல் ஆஃபிலீன், மறையக்கூடியவற்றை நான் விரும்பக்கூடியவன் அல்லன். ஆச்சுங்களா பாய்? இங்க பாய் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நட்சத்திரம், சந்திரன் வந்துச்சு. இதையெல்லாம் பார்த்து விட்டு அவர்கள் உடனடியாக அவற்றை ஈமான் கொள்வது போன்று ஈமான் கொண்டு அவர் ரப்பாக ஏற்றுக்கொண்டது போன்று சொல்லி அவரை அது மறைந்ததோடு, நிச்சயமாக இவர் ரப்பு இல்லை, இந்த ரப்பா இருக்கக்கூடியவன் மறைந்து போக மாட்டான் என்பதை அந்த மக்களுக்கு விளக்கி காட்டினார். இதுவும் விளக்குவதற்கு ஒரு முறை. மக்களுக்கு நன்மைகளை ஏவுவதற்கு ஆதாரம் எடுப்பதற்கு இந்த ஆதாரம் எடுக்குதல் ஒரு முறை. அவர்களோடு நண்பர்களாக சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து கொண்ட மாதிரி சேர்ந்து அவன் செய்யக்கூடிய தீமைகளை மெதுவா அவனுக்கே விலகி காட்டுறது. இந்த முறையும் அவர்கள் கையாண்டு பார்த்தார்கள். கோபம் கேட்கல. சொன்னார்கள் பின்பு, இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். நிச்சயமாக எனது முகத்தை நீங்கள் வணங்குகின்ற இவற்றை அனைத்தையும் விட்டுவிட்டு இவற்றில் இருந்து இவற்றை காட்டிக் கொண்டிருக்கூடிய ஹக்கத்தாலா என் பக்கம் திருப்பி விட்டேன் என்று முகம் திருப்பிக்கிட்டான். அதுக்கடுத்து சொல்றாங்க பாருங்க,
என்னைய நீங்க பயம் காட்டுறீங்க. அப்ப அதற்கும் அவர்களை வணங்குற தெய்வங்களுக்கும் நம்முடைய ஹக்குத்தல்ல ஷாஹு தாலாவுக்கும் உள்ள வித்தியாசங்களை வேறுபடுத்தி காட்டுறாங்க. இது ஒரு முறை. நன்மைக்கும் தீமைக்கும், திருடி திங்கிறதுக்கும் வியாபாரம் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை விலை காட்டுறது. ஒரு திருடுறான், அவன்கிட்ட போய் நம்பி திருடி தின்ற என்னைக்கும் ஆபத்தான் அது. அவன் வயிற்று சாவான். திருடி திங்கிற போலீஸ்ல மாட்டினா வாழ்ந்தாலாம் ஜெயிலு கிடக்கணும். வியாபாரம் செஞ்சு சாப்பிட்டா எல்லாரும் புகழ்வார்கள், அந்த ஊர்ல பெரிய ஜனவதாயெல்லாம். நீ அது மட்டும் இல்ல, கொஞ்சம் கஷ்ட ஆரம்பத்துல இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வியாபாரத்தை விறக்கத்தால செஞ்சான்னா ஊருடைய முத்தவலி தலைவர் நாட்டாவும் பஞ்சாயத்தை உடனே போட்டுருவான். எப்படியா விலை கேட்டது? அவருக்கு வித்தியாசங்களை விலை கேட்டது. இப்போ சாராயம் குடிச்சு சாவர எவ்வளவு குடும்பம் கஷ்டப்படுது. நீ சம்பாதிக்காத அதுலயே போயிடுற. அந்த காசை நீ வச்சிருந்தா எவ்வளவு பிரயோஜனமா அந்த வீடு கட்டலாம், முண்டாடிக்கு நகை வாங்கி செஞ்சு கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கு நகை வாங்கி கொடுக்கலாம், நல்ல இடத்துல மாப்பிளை பார்த்து கட்டி கொடுக்கலாம். இப்படிலாம் ஆதாரம். அப்ப நீ சொல்றியப்பா உன்னுடைய தெய்வங்களை கட்டி பயமுறுத்துறியே, அது ஒரு ஆள் அணுவாலும் நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது. என்னுடைய இறைவன் அனைத்து நன்மை தீமை செய்யக்கூடிய ஆற்றலுடையவனா இருக்கிறான். நான் உன் தெய்வங்களை பயப்படணும் நீ சொல்லி காட்டுற. எந்த நன்மை தீமை செய்யாத அவன் நான் பயப்படுவேன்? ஏன் முழு நன்மை தீமை செய்ய ஆற்றலுடையவனாக்கி அந்தாவ நீ பயப்படாம இருக்கிறியே, எப்படி நான் உன்னை அதை பயப்படுவேன் என்று ஒன்றுக்கும் உள்ள வித்தியாசங்களை சொல்லி காமிச்சாங்க. சொல்லி காமிச்சிட்டு இப்ப அவர்கள்ட்ட இன்னும் சொல்றாங்க, நிம்மதியாக இருப்பதற்கு யார் தகுதியானவர்கள்? ஐயுல் பரியகைனி ஆக்கபில் அம் சொல்லிட்டு சொல்றாங்க, யார் ஈமானை கொண்டு அதில் ஷிர்கை அறவே கலக்கவில்லையோ அவர்கள் தான் நிம்மதியாக இருக்க தகுதியானவர்கள். நம்ம இது ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசக்கூடிய பாயிண்ட்டுகள் எல்லாத்தையும் அல்லாஹ் பல இடங்கள் சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசினது ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், லிம தஅபுதூன மா லா யன்ஃபஉக்கும் வலா யதுர்ருக்கும். உங்களுக்கு அறவே நன்மையோ தீமையோ செய்யாத தெய்வங்களை எப்படி நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்று கேட்டதாக வருது. இவ்வாறெல்லாம் சொல்லி ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே அது மக்களை நேர்வழிப்படுத்துவதற்குன்னா ஒவ்வொரு ஆதாரத்தின் ஒரு முறைகளா இருக்குது. ஹுஜ்ஜத் ஆதாரம் மக்களுக்கு நேர்வழியை காட்டுவதற்கு, தவறை விட்டு தடுப்பதற்கு எத்தனை வகைகள் இருக்கிறதோ ஒவ்வொரு வகையிலையும் அழகா அவங்க சொல்லி காட்டுறான். இதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு சொன்னா இதெல்லாம் நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தேன். வாத்தைனா தில்க ஹுஜ்ஜத்துனா ஆத்தைனா இப்ராஹிம், இவ்வாறு பேசுகிற கலையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் கொடுத்திருந்தோம். அழகான முறையில் அவர்கள் பேசினார்கள். இவ்வளவு பேசியும் அவங்கள்ட்ட எடுபடலை. கொஞ்சம் பேர் தான் முஸ்லீமானாங்க. அவங்க ஊரை விட்டு ஹிஜ்ரத் செஞ்சு வேற ஊருக்கு போயிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நர்ஃபஉ தரஜாத்தி மன் நஷாஉ, நாம் யாரை நாடுகிறோமோ அவருடைய தரஜாக்களை அதிகமாக்குகிறோம். இன்ன ரப்பக ஹகீமுன் அலீம், நிச்சயமாக உன்னுடைய ரப்பு ஞானம் உள்ளவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான்.